இந்த சென்டர் மைக்கில் நம்முடைய ஏற்ற வச்சு விடு. மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை, அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு கர்மக்கோடு தாண்டி போனதில்லை, அவர் சத்திய ஞானம் உள்ளை. ஜாதி பேதம் குரோதம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை, அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் பஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை, அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். பக்தி இரண்டும் கொண்ட ஞானி, அவர் நெஞ்சம் அன்பு தோணி. ஏழை பலரை பதவி தேடி ஏற்றிவிட்ட ஏணி, அவர் நாவில் நின்றவள் வாணி. தேட ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும், பகை மறந்து எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ளவரைக்கும் தேவர் பெயரும் பாடும், அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசுபொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். ஐயா வராதவரே உனக்கும் ஆட்சி கிடைக்கணும் எனக்கும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஐயா வராதவரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஒரு ஐயா வராதவரே உனக்கும் ஆட்சி கிடைக்கணும் எனக்கும். அந்த மாதிரி தம்பி மாதிரி வணக்கம், உங்க தைவரம் குத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயா மாதிரி ஐயா தம்பி வணக்கம், உங்க தைவர்
இந்த வெடியை போட்டால் யாரு? மாடியில் வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது, தப்பு. இந்த இப்படி நடுவில் வச்சு கொடுங்க, பொம்பளை எல்லாம் வீட்டுக்கு ஓடட்டும். எங்களை வைக்காது அப்போ. ஏன்னா சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்கு, இந்த தீ வந்து விழுகுது. ஐயா ஐயா ஐயா, அந்த வேலைடா கொட்டாய மேடையா இருந்துச்சுதான் நேரம் நம்ம சிவகங்கை தாண்டி போயிருக்கோம். நெருப்பு வருதா? வீட்டுல போய் பாடு. என்ன நெருப்பு வருது? அந்த பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போத்தா, பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போங்கத்தான், நல்லா இருப்பிய அப்படி போங்கத்தான். ஐயப்பா, இந்த வேலை பார்த்து விட்டது யாரு? சின்ன பிள்ளைலாம் பத்திரமா வச்சுங்க தாய். தீ வந்துச்சுன்னா எல்லாரும் இங்க வாங்க, இங்க வந்து உட்காந்துக்கங்க, எல்லாரும் தாய விளையாட வாங்க. நாளை பண்ண ஆரம்பிச்சுடுவான். சூப்பர் சூப்பர், நொறுக்குது நொறுக்குது. மாடு புடி மாடு. ஏன்னா அந்த நாளாந்த பேசினவே மகேந்திர பூபதி. ஆனா அது நல்லா தானே இருக்கு. ஐயா, இந்த வெடியை 2 மணிக்கு போட்டு விடுவீங்களா? அப்பதான் பூரா அசந்து தூங்குங்க. எழுப்பி விடுறதுக்கு நல்ல ஒரு ஐடியாடா. நம்ம ஊரா போகும்போது நம்ம ஒரு 2 ரோல் வெடி வாங்கிட்டு போய் ஓ மிசில்ல விழுந்துடாமடா. அப்புறம் கடந்த இருக்கிற மிசில் போய் அங்கே வாரு அங்கே வாரு. ஆனா சண்டாளைங்களா அருமை. கட்டாணி வட்டியில இப்படி ஒரு இது. நான் வெளியே வந்தவனே கலவரமே ஆகி போச்சு. பரவாயில்ல, உட்காருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீ படுறேன். ஏத்தாய் மஞ்சள் தலை கட்டின ஆத்தா உட்கார். உட்காருங்க எல்லாரும் அமைதி. அவங்க சீட்ல உட்காருங்க. இப்ப அதுல பொம்பளைய தேடுதுங்க. நம்ம வாயில எவ்வளவு உட்கார்ந்துருக்காங்க அதெல்லாம். அமைதி அமைதி. எக்கோய் அல்ல 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 மனம் பட்டு போனா மனமுள்ள சாமி எங்குதையா பாவோ கத்தானை பற்றி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்னலாவோ எம்கே யாரு நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டோ நள்ளிரவு வந்த பின்னே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரினந்த முக்குளத்தை சேர்ந்த கத்தாணி மட்டி கள்ளர் மகந்த போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தராம் தேவர் காலடி மண்ணே 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க சொன்னாங்க. அவர் பசும்பன் 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. எக்குளமோ போற்றுகின்ற தெய்வமங்க எங்க கள்ளர் மகனும் வணங்குகின்ற சாமிங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஆன்மீக நாடு என்று சொன்னாங்க தேவர சொன்னாங்க. இந்த அகிலமள்ள போட்டு இந்த தங்கமங்க. ஓஹோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்த இந்தியாவை வணங்குகின்ற செல்லமுங்க. ஓஹோ
முத்து ராமலிங்க தேவரங்கு சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச சொல்லாயி ஓஹோ சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி தேட கிடைக்காத தங்கமுங்க தேவரையா தங்கமையா தேவரையா தேட கிடைக்காத தங்கமங்க தேவரையா எக்குளமும் போற்று என்ற ஆசை செல்லாயி நாம பசுமனுக்கு போய் வருவோம் நேச செல்லாயி சிவகங்க மாடு ஒட்டி ராமநாடு வண்டி ஒட்டி மாத்திக்கிறோம் பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூசையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூசையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜை எக்குளமும் போட்டு என்றவன் நேச செல்லாயி நாம இன்பமுடன் வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி ஓடு சிவகங்கை வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசுபநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அப்பல இருந்து 50 ரூபா தலை வச்சுக்கிட்டு இருக்கியா என்ன 50 ரூபாயா 100 ரூபா அந்த 50 ரூபாய் எத்தனை வருஷம் ஆச்சோ துவச்சு வடக்கி வடக்கின்னு ஓட்டு இருக்க வடக்கா வடக்கி தானே வடக்கி வீட்டுக்காரர் மனா சேவக பெருமாள் கட்டாணி வெட்டி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 101 தாங்க தாய் வரையல ரேஷங்கல்ல இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களாம் அரிசி நாளைக்கு தானே வண்டு விழுந்துருச்சேன் அது வார நினைச்சு வருது பேரன்பு கொண்டு அன்பு உறவுகளே இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று வருகிறது உள்ள சுத்து வட்டார மக்களே நாடகத்தை பார்க்கும்போது எரிச்சலாகவும் மண்ட காயும் என்று கணேசு கோயிலை பாதி கட்டிங் சுருட்டு பீடி வைத்திருக்கின்ற உறவுகளே கல்யாணம் பண்ணும்போது சீரு கொடுத்த ஓட்டப்பாயை தூக்கி வந்திருக்கும் என் அன்பு தாய்மார்களே நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமா புருஷனுக்கு கஞ்சி ஊத்தமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே பரீட்சை இருந்தாலும் 1லிருந்து 8 வரைக்கும் எப்படியும் பாஸ் போட்டுருவாங்க என்று உட்கார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே ஒளி அமைத்து கொண்டு இங்கேயே கல்யாணத்துக்கு பிராக்டிஸ் பண்ணி திரும்பி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் ஒளி அற்புதமான மைசெட் இப்படித்தான் இருக்கணும். ஆனா என்ன மைசெட் இருந்தாலும் ஆம்பளை பாரு ஊராமே துரு பிடிச்சிருக்கீங்க உன் மண்டைக்கு என்ன ஒரு மாதிரி அதுக்கு போடணும் ஒளி அப்படி இருக்கணும் நல்ல ஒரு மைசெட். இந்த வாரது ஊரை எந்த ஊரு கதா கேரளால இருந்து வரையலா இந்த இருக்க வீட்டுக்கு சடக்குன்னு வாங்க நாளைக்கு நாடகத்தை விட்டு அப்படின்னா கிடைக்காது. ஒளி அமைத்து இங்க பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கட்டாணி வட்டி NSK சவுண்ட் சர்வீஸ் கட்டாணி வட்டி அதுக்கு மட்டும் ஏத்து வாங்கி ஓனர் 50 ரூபா தருவாருங்க. நம்ம கத்தும் போது அப்படியே இறுவானே. இங்கே வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் பார்க்கும் அளவிற்கு இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலை உலகத்திலே எத்தனை இடத்துல இருக்கலாம். ஆனா ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை இருப்பது எங்கே என்றால் பத்மஸ்ரீ விவேக் திரைப்பட நடிகர் விவேக் ஐயா பொற்கரங்களால் திறந்து வைத்த தம்பி யூட்டி படுத்துகின்ற
காடமங்கலம் தம்பி முருகன் ஊர் என்பதை மறக்க முடியாது. வாழ்த்துக்கள் ஆறுமுகத்தேவர் மகன் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு தாய்மார் நான் கைது. இங்கே லைவ் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற லைவ் போடாதியப்பா, திடீர்னு நோத்தாங்கமான பேசுவேன், டான்ஸை கட்டி பிடிப்பேன், அது இன்னும் எவன் போட்டாடினே தெரியல. நாளைக்கு அவன் அருவாக்கம் போட வருவேன். சரி லைவ் எடுத்து என்கிட்ட என்னை காட்டி கொடு. பேர் என்ன? பி, வெள்ளலூர் நாடு பி போட்டோகிராபி. நன்றி நன்றி. 3 பேருமே ஓனராப்பா, எப்படியும் பாஞ்சிருவாங்க. கூட்டணி மட்டும் சேரவே கூடாது, தனிச்சு என்னைக்குமே நிக்கணும். இல்லைன்னா நீ என்ன சொல்ல நான் என்ன சொல்ல. ஏன்னா நாடகம் என்ன நாடகம்னா வள்ளிதர்மன் நாடகம். ஜவாரு தண்ணி கேனு, அது 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 சீவனுக்கு தண்ணி கேனு, பிஸ்கட்டு, வீட்டில் இருக்க சாவி, கல்ல உருண்டை, ஆவரட்டை. இது நாடக மேடையா தாலுகா ஆபீஸா? டிசிப்ளின் மேடம் மேடம் உங்களுக்கெல்லாம் நாடகத்தை கரெக்டா பாருங்க. அதே மாதிரி ஐயா கண்டாணி வெட்டில இருக்கக்கூடிய பெரியவர்களே, சுத்தி வேலுக்கிறவங்க வெட்டி அடைக்க முடியுமா? அதை செஞ்சிருங்க. பப்புண்டாஞ்சு முடிஞ்ச உடனே பூரம் போயிருதுங்க, மண்ணை கண்ணு அள்ளிக்கிட்டு போயிருதுங்க. நாங்க வெளியே வரும்போது ஒரு பிள்ளை கணப்பை பாருங்க, சிச்சுக்கங்க கக்கம்லாம். ஐயா புருஷனை கஞ்சி ஊத்து மட்டும் இப்ப பகுமானமா நாடகம் பார்ப்பேன். இந்த ஒரு பெரிய தவலாம் என்னமோ பண்றாங்கன்னு உட்காந்துருக்கேன், வெள்ளையங்களையுமா இருக்கானே. ஐயா இருக்காரா? எப்படி இருப்பாரு சக்காலி நீ போட்ட ஆட்டத்துக்கு? ஏன்னா இந்த இங்கிட்டு ஓடுறது ஆடலாம் வச்சிடக்கூடாது, எல்லாம் அமைதியா உட்காந்துருங்க. என் தாய்மார்களுக்குத்தான் முதல் வணக்கம். ஏன்னா அது இல்லைன்னா வீட்டுல கஞ்சி காய்ச்ச ஆள் இல்லை. ஆம்பளை நாங்க காய்ச்சினா சோத்தை கறிக்கி போடுறேன், குழம்புல போய் மூக்கு பொடியை போட்டு வச்சுருக்கேன். அதுக மாதிரி பக்குவம் பார்க்க முடியாது. ஆனா அதுகள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், புருஷனை தூக்கி போட்டு வெளியில 10 பேர் அடிச்சா கூட சீரியல் விளம்பரம் போட்டாத்தே வந்து பாக்குங்க. அது வரைக்கும் புருஷன் உதஞ்சுக்கிட்டே கிடப்பேன் இழுத்து. அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி கணவர்மாருக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையாவை மேடை மேடைக்கு அவர் புகழை பாடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய தீவிர பக்தன் அடியன். ஏன்னா ஐயா அவருடைய தீவிர பக்தனா இருந்தாலும் அவரே மாதிரி நான் தீய பழக்கங்களை கற்றுக்கொண்டாலும் ஒரு விஷயம் மட்டும் அவர் செய்ததே நான் செய்து கொண்டிருக்கிறேன். பசித்தோருக்கு உணவு, ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவற்றவர்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு மட்டுமே என்ன செய்ய முடியும். நன்றி தம்பி சூத்தூத்தி உட்கார். ஏன்னா வருங்காலத்துல கட்டாணி வட்டியில எத்தனை உங்களை குடிய கெடுக்க போறாங்க. அது மாதிரி இருக்கும்போது எல்லாருமே ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏதாவது ஒண்ணு செய்ய சொன்னாட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் செய்வனை செய்வனை எப்ப பார்த்தாலும் செய்வனை. என்னடா செய்வனை? நாட்டுல மனுஷனுக்கு கொண்டுனே செய்வனை செஞ்சு அப்ப தெய்வத்தை கட்டிவிட்டாங்க. ஒரு ஊர் நல்லா செழிப்பா இருக்கு, எல்லாரும் நல்லா வாழ்றாங்கன்னா பக்கத்து ஊருக்காரன் பார்ப்பேன், அந்த எந்த ஊர் எப்படி இருக்கு, அங்க கருப்பு சாமி தாண்டா காவலுக்கு இருக்கு. அப்ப அந்த சாமியை கட்டுனா எல்லா பேரும் அடங்கிடுவேன். சாமியை கட்டுறேன். கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா எங்க ஊரு 600 வருஷம் அதுக்கு உடம்பரம் தான் படுக்க. அதே சமீபத்தில் கட்டிவிட்டாங்க. திருப்பி அந்த கட்டினதை எடுத்து ஒத்த முள்ள, என்ன சிமக்கிற முள்ள யாரும் எடுக்க முடியாது. அவ்வளவு துடியான தெய்வம். அந்த தெய்வத்தோடு இங்க இருக்கக்கூடிய கருப்பு சாமியும் இந்த தாயும் இந்த கட்டாணி வட்டி கிராமத்தை எந்த குறையும் இல்லாமல் காப்பார் என்று எல்லளவும் சந்தேகம். எல்லாரும் நல்லா இருக்கணும். கை தட்டுங்கள். வீட்டுக்கு போயிட்டு கூட கையை அழைச்சிட்டு வந்து தட்டு தட்டு. மற்ற வப்புனு மாதிரி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பார்க்காதே, நான் கிருசு கட்டவேன். ஏன்னா தாய் வழியை நினைச்சுட்டே நான் பேசுவேன். ஆம்பளை ஆளு ஆத்தா உன் புருஷன் குடிக்கிறேன் அப்படிலாம் நீ ஃபீல் பண்ணாத, குடிச்சிட்டு போட்டோம். உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உன் புருஷன் நிறைய போதில் வந்தேன்னா என்ன பண்றேன்னா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு நிறைய குடத்துல மஞ்சப்பாலை கலக்கி வச்சு நின்றுக்கிட்டே இருக்கு. புருஷன் தள்ளாடிட்டு வரும்போது கொஞ்சம் நெல்லுங்களாத்தான், காலை நல்லா அலசிட்டு உன் கையாலவே வேட்டியை நல்லா கட்டிட்டு, வீட்டில் பெட்டு இருக்கா, பெட்டு இருந்தா பெட்டில் மல்லாக்க படுக்க போடணும், குப்புற படுக்க போடக்கூடாது, கரையா முச்சிடும். யார சொல்றேன்? தண்ணி ஓட்டு வர்ற உன் புருஷனை. சரின்னு பாயா இருந்தா பாயை விரிச்சு தலானியை நல்லா சோல்ற ஏத்தி இப்படி வச்சிடணும். ஏன்னா பெண்டா ஆகக்கூடாது. நீ என்ன பண்றீங்கன்னா நல்லா குளிச்சு விட்டு உன் குலசாமி அந்த பூஜாரம் இருக்குல்ல, அதுல போய் நல்லா குலவை ஓட்டு கண்ணீர் வர அழுது கும்பிட்டு கதம்பு வாங்கிக்க 4 முழம்.
வாங்கி எல்லா போட்டாவும் கட் பண்ணி போட்டுட்டு திருப்பி என்ன பண்றேன்னா உலக்க இருந்துச்சுன்னா போட்டு இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருளாயி காத்தம்மா யாராவது வச்சிருப்பாங்க அதுகிட்ட போய் உலக்க வாங்கிட்டு வந்து இந்த உலக்கு கீழே இருக்க இந்த பூணு இருக்கும் இரும்பு, அது முக்கியம். இரும்பை பச்சை தண்ணி நல்லா அலசிட்டு சுடு தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, ஹீட்டு தாங்காது. மிதமா விரல அப்பப்போ விட்டு பார்த்துக்கிறோம். அதுக்குள்ள இந்த இரும்பு பூண்டு இருக்குவாரு, அதை உள்ள விட்டு தரன்னு நல்லா அலசிட்டு மூளையில சாத்தி வச்சு உன் குலசாமியை கும்பிட்டு மல்லாக்கா படுத்துக்கிறேன் புரிச்சேன் வேட்டியை நீக்கிட்டு வெதர்ல அடிச்சது. அதோட எந்த வேலையும் இருக்காது. என்ன சுத்தமா முடிஞ்சது. என்ன மயத்து குடிக்கிறேன்? எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா வெதர்னா கொட்டையாண்ணே? பாண்டி கோயில் ஆட்டு மண்டை வாட்ட வேண்டாமே. ஏன்னா குடினால இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு. குடிக்கும் போது ஆரம்பத்திலே அது சுகமாத்தான் தெரியும். ஆனா குடிக்க உன் குடும்பமே அந்த குடியினால சுமைய சுமக்கும். இன்னைக்கு தந்தை குடிக்கிறான் என்று பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள்லாம் கூலி தொழிலுக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலைமை. அன்பு உறவுகளே, வேலை தவள மண்டை இவங்க இப்படியே இது பண்றாங்களே, இவங்களை மேய்க்கிற வாத்தியார் எப்படி இருப்பாருன்னு பாருங்க. வாத்தியாருக்கு பயந்து கல்வி பயின்றதுனாலதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 ஜாம்பவான்களை கண்டெடுத்தது. ஒன்று பசுமன் முத்துராமலிங்க தேவரையா, இன்னும் ஒன்று APJ அப்துல் கலாம் ஐயா. கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர் வாத்தியார்லாம் தம்பி இங்க இருக்கு 50 சிட்டுக்குழி மண்டை. உங்கள்கிட்ட சொல்றேன், வாத்தியார் வந்தவனே அவர் எந்திரிச்சு 2 வணங்கி பாடத்தை சொல்லி கொடுங்கயான்னு கவனமா கேட்டு கட்டாணிவட்டி கிராமத்துக்கும் உங்க பெத்த தாய் தகப்பனுக்கு நீங்க பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். வாத்தியார் உள்ள வரும்போது இவங்க பேசுறாங்க, எவனுக்கோ சாகு வருது இவனுக்கு வரலையே, இன்னும் 3 மணி நேரம் அறுப்பானே, ஒண்ணுக்கு இருக்க கட்டா கூட அடிப்பானே. வாத்தியார மண்ணவாரி தூத்துறாங்களே. அந்த அளவுக்கு நீங்க காலம் மாறிக்கிட்டு. எதை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்வதில்லை. ஆட்டுரல், அம்மி கொலவி இதெல்லாம் எங்கே கிடக்கு என்றால் வீட்டுக்கு பின்னாடி கிடக்கு. அது யாருக்கு தான் தெரியாது. ஆட்டுக்கெல்லாம் அம்மிக்கெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி தான் போகுது. போட முன்னாடி கிடக்கும்டா. அம்மிலாம் முன்னாடி வச்சுதான் ஜமேக்கட்டில் வச்சு அரைக்குங்க. இப்போ எல்லாத்துக்கும் என்ன கிரைண்டர், கல் இப்படியே இருக்கு, பின்னாடி இருக்க குலவி தான் சுத்துது. கட்டக்குன்னு சுத்தி நீ அங்கிருந்து விழுந்து வச்சுறாத. நம்ம மாடு வர்ற மாதிரி பயந்துட்டு போய் ஏறி நிக்கிற. என் சீமாமா என் சிச்சுக்கப்பா எத்துக்கொள்ள முண்டை. டிசிப்ளின் வேணும். சிரிக்க வைப்பேன், சிந்திக்க வைப்பேன். எது செய்யக்கூடாது அர்த்தம் செய்யுது. வண்டியில முதல்ல வண்டி எப்படி வச்சு என் ஆத்தா மாரெல்லாம் கட்டி கொடுக்கும் போது TS50 தான். TS50 திணறும். அதுல கனமான பொம்பளை எல்லாம் கூட்டு போனோம்னா புகஞ்சு இன்ஜினை தீ பிடிச்சு வேகத்துல நின்றுக்கிறேன். அப்படியே ஐஸ் வண்டியை தள்ளினது மாதிரி அண்ணே ஒரு கை பிடிக்கனே. அதுல மணிகண்டையும் பொண்டாட்டில உட்காரவே முடியாது. இவன் 1 டன்னு, இவன் பொண்டாட்டி 2 டன்னு. வண்டியை தூக்கி அடிச்சு அந்த வாரி சிரிக்குது TS50 பார்த்து. இன்னைக்கு பைக்கு கொடுத்துருக்காங்க சீர் வரிசையில. புருஷன் பள்ளத்துல உடக்க பொண்டாட்டி 3வது மாடியில உட்காந்துட்டு பாக்குறா. புருஷன் எம்பூட்டு காசு வச்சிருக்கேன், சில்லற காசு வச்சிருக்கானா, நமக்கு பூ வாங்கி தருவானா? அப்படித்தான்டா. அந்த வண்டியில ஒரு பொண்ணு மாப்பிள்ள போனவங்க பெரிய வேகத்தோட மட்டார்னு விட்டுருக்கேன். பொண்டாட்டி சிவகங்களை விழுந்தவளை போய் மானாமல்ல கேட்டிருக்கேன், கருப்பமா என்ன ஆளை காணா, மயித்த புடுங்க காணா. நான் எங்க அப்பா ஆத்தா வீட்டுக்கு இப்படியே பஸ் ஏறி போறேன்டா மயிர் மேனே. நான் விழுந்து இங்க இடக்கா அங்கே போய்க்கேன். ஏன்னா அப்ப எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, புகைப்படத்துக்கு எப்படி நிப்போம்? சின்ன பிள்ளைலாம் சின்ன பையட்ட மட்டும் போட்டோ போய் காமிச்சல்ல. அப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது போட்டோவுக்கு தாய்மார்கள் புருஷ முட்டாட்டி இப்படித்தான் பண்ணிப்பாங்க. போட்டோகிராஃபர் சொல்லுவார், சார் சரிங்க சார், அந்தம்மா போட்டாவா. இப்ப போட்டோகிராஃபர் சித்திரவதை படுத்துறேன், சார் உங்க ஒய்ஃப் மேல கைய போடலாமா? அவன்
போட்டா போட்டா கன்னத்துல முத்தம் கொடுங்க, இடுப்பு கிள்ளுங்க. ஏன்டா தையல் மிஷின் ஓட்டுனியா முன்னாடி? ஆமாடே. அம்புட்டியும் பண்ணிட்டு 2 மணிக்கு மேல பொண்ணு மாப்பிள்ளைய காணோம். இவங்க வெறியேற்றி விட்டுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கடைசியில மண்டபத்தை காலி கொண்டு வர்றது 7 மணி ஆயிரும். அவங்க 2 பேரும் போய் என்னடா பண்ணிருப்பாங்க? 2 பேரும் போய் இஞ்சி மரப்பா தின்பாங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனா கூட ஒரு மயிர் வளங்க. எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க. இவன் கதை ஒண்ணு இருக்குதா? தீபாவளிக்கு இவன் பொண்டாடிக்கு சேலை எடுத்துட்டேன், வெடி வாங்கிட்டேன், கறிக்கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இவன் மகளு ஒண்ணு இருக்கு, பொம்பளை பிள்ளை, அது கெவனெல்லாம் வாங்கிட்டேன். இவனுக்கு சட்டி கிடைக்கல. கடலையா ஏறி இருக்கேன். ஏன்னா இவனுக்கு 115 சைஸ். கடைசியில் என்ன பண்ணிட்டேன், தலாணி உடைய 2ஆ வெட்டி டெய்லர் தச்சு கொடுத்துருக்கேன். போட்டு வெடி வைக்கும் போது தம்முன்னு உடைச்சிருக்கு, முட்டை குசு போட்டு வெளியே கருத்து விட்டாங்க. தம்முன்னு இந்த பிள்ளைய இருக்கிற அப்படி வீம்பு வச்சிருக்குது. இல்லனே, எனக்கு இன்னும் சட்டி சைஸே கிடைக்கல, அதனால. தம்பி நீக்ரோ ப்ரோ சிடோன். வர வர நாடகம் பள்ளிக்கூடம் மாதிரி ஆகி போச்சு. நாடகம் என்பது என்னன்னா, வள்ளிதர்ம நாடகத்துல நாரதரம் வள்ளிய நல்லா தக்கம் பேசுவாங்க அப்படின்னு உட்கார்ந்த கூட்டம் எல்லாம் இப்ப இல்லை, இப்ப இருக்கிறது இல்லை. பப்புண்டாடு முடிஞ்சோன்னு எல்லாரும் போயிடுறீங்க. ஆனா அன்றைய காலத்துல நீங்க போகும்போது நல்லா நடிச்சாங்கன்னு வேதனைப்படுவீங்க. இன்றைய காலத்துல வேதனைப்பட தேவையில்லை. நாங்க என்ன நடிச்சாலும் இந்த உலகம் உள்ள வரை யூடியூபில் அப்படியே வைத்திருக்கிறார்கள் இந்த 2 நெஞ்சங்கள். உங்க 2 பேத்துக்கு மறுபடியும் வாழ்த்து, நன்றி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். திருமுடிய தலைசு வந்து மாறும், அதை இறக்கி வைக்காது புலி வாய்த்தாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்கணும். முதல்ல எனக்கு காசை கொடுக்கணும். மகேந்திர பூபதி இந்த நாடகத்தின் அமைப்பாளரே என் தம்பி தான். வடமாடு புகழ் வர்ணனையாளர் என் தம்பி மகேந்திர பூபதி. மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் கட்டாணிப்பட்டி வடக்கு ஒன்றியம் சக்தி முருகன் சார்பாக 101 அன்பளிப்பளிக்கின்றார்கள். நன்றி அன்பு தம்பி நாடக அமைப்பாளர். கொஞ்ச நேரம் மைக்கில் பேசாட்டா அவையும் அடங்காது. மகேந்திர பூபதி ஐயா எப்ப உன்னை ஒப்பு வைக்கிறான்டாவே. மைக்கில் கொஞ்சம் சார் போய்வேன், கொஞ்சம் சார் போச்சுக்க. ஏன்னா சிங்கம், உன் பேர் என்ன போல? குமார். குமார் ஆபரேட் பண்ணாலே அந்த மை செட்டு சிறப்பா இருக்கும். தீயா விலை செய்யணும் குமாரு. மண்டையில மசரியே இல்லையாடா எங்கிட்ட வேலை செய்ய. அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். இந்த டான்ஸை ட்ரை பண்றியாப்பா?
கல்யாணம் ஆயிடுச்சா? அத்தி குடும்பத்துல இடி விழுந்துருச்சா? நான் என்ன பண்ண அண்ணே எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க. எனக்கு ஒரு பொண்ணு பாருக்கண்ணே. நீ என்ன பண்றீன்னா காலையில இந்த பெட்டியை தூக்கிட்டு போய் சங்கத்துல வச்சுட்டு சரி உங்க ஊரு எல்லையில தெற்க சுடுகாடு இருக்கும், அங்க மம்பட்டிட்ட கிளச்சினா நொப்பத்தாவை புதைச்ச இடம் கிடக்கும், அது நெஞ்செலும்பு எடுத்துட்டு சூமிட்டே படுது. உனக்கு என்ன கல்யாணம்? அவன் இங்க எரிச்சமதுல இருக்கேன் அவன் கல்யாணம். கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். எல்லாரும் நினைப்பீங்க ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றாங்களே, வருஷம் போறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து வித நெல்ல பாவிடுவாங்களா, முளைச்சதுக்கு அப்புறம் கருதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணல. கிடையாது. கல்யாணம் என்பது 1000 பேர்கிட்ட போய் சொல்லி நாளடைவில் ஆயிரங்காலத்து பயிர் பயிர் பயிர்னு வந்துருச்சு. அன்றைய காலத்துல பாசம் அதிகரிச்சிச்சு. குழந்தைய தூக்கி கொஞ்சினாங்க, என் புச்சு குட்டி, என் தங்க குட்டி, என் கருப்பட்டி, பிள்ளை வாத்தா கண்ணன் கரையன்னு கிடப்பேன், என் கட்டி தங்கம். தன்னுடைய காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதே மாதிரி எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனை விட்டு கொடுப்பதில்லை, மகளையும் விட்டு கொடுப்பது உண்மை. பெற்ற தாய் இல்லாமல் இவ்வுலகத்திலே எதுவும் இயங்கால். நாம் அத்தனை பேரும் கிடையாது. உலகத்திலே தெய்வத்தை போய் வரிசையில் நின்று கும்பிடுவதை விட முதல் தெய்வம் வீட்டில் இருக்கின்ற தாயை வணங்கு. அதே உண்மை. எல்லாரும் இறுகிட்டிய தாய் சொல்றத அப்படி கேட்பேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் வாங்கயா, வேற எதுவும் பிரச்சனையா? 2 பேரும் உள்ள போனாங்களே, என்னாச்சு? ஏன்னா பெண்களுக்கு உள்ள மரியாதை ஆண்களுக்கு கிடையாது. உள்ள நாடக கொட்டைக்கெல்லாம் உள்ள வந்துவாரு. நான் கேட்டேன், அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டா ஆளுகள் சொல்லுவார், என்னப்பா கொடுங்கண்ணே, வந்ததுக்குள்ள உனக்கு என்ன டீ? இதே டான்ஸ்கார பிள்ளை கேட்குது, ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, ஒரு டீ இருக்க? உடனே வந்தாலும் டீயும் குட்டையும் வாங்கிட்டு என்னோட மாலை வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன். கட்டாணிப்பட்டி மயில்ராயன்கோட்டை நாடு, கட்டாணிப்பட்டி பெரியம்பலம். எப்ப வர்றதுன்னு தெரியாம வந்துகிட்டே இருப்பேன். ராஜா சேதுராமலிங்கம் அவர்கள் நாடக நடிகர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து வருகின்றார் என்பதை கிராமத்தின் சார்பாக அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இங்கு பகுடாக நடித்துக் கொண்டிருக்கின்ற MKR அன்பா நிறுவன தலைவர் அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட நடிகர் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மயில்ராயன்பட்டி நாடு கட்டாணிப்பட்டி சார்பாக பொன்னாடை போற்றி வருகின்றார்கள். வருஷம் வருஷம் இங்க வந்துருவேன். நானும் இல்லாட்டாலும் வித நெல் வாங்காத வந்துருவீங்க. இங்க 6 மணி தோறுக்கும் போண்டாக்கார அதிபர் மையன் அண்ணன் TR மகா மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாரு கட்டாணிப்பட்டி கிராமத்தார் சார்பாக. மாலை அவனுக்கெல்லாம் கதம்பம் போதுங்க, சின்ன பையன் தொலைச்சு போடுவேன். இங்கே மிருதங்க கொண்டிருக்கும் மண்டைய பாடுற அத்தி கிளியாஞ்சட்டிய குப்புற ஓட்டது மாதிரி கோயில்பட்டி செல்வான் பெரிய அம்பலார் சார்பாக பெரிய அம்பலம் சார்பாக செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியத்தை கொண்டிருக்கின்ற தங்கராஜ் அவர்களுக்கு கட்டாணிப்பட்டி பெரிய அம்பலம் சார்பாக பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமிசு கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகை சண்முகம் அவர்களுக்கு கட்டாணிப்பட்டி பெரிய அம்பலம் சார்பாக பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஐயா, அந்த மிருதங்காருக்கு ஆல் ரவுண்டுக்கு ஒரு 2 கிலோ வெத்தலை வாங்கி கொடுக்க முடியுமா? 2 பேரும் வெத்தலையை மெல்றத பார்க்கும் போது எனக்கு எரிச்சலாத்தான் இருக்கும். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற NSK சர்வீஸ் உரிமையாளர் கட்டாணிப்பட்டி அன்பு உறவுகளுக்கு மாலையை அணிவித்து பொன்னாடை பத்தி பெரிய அம்பலம் சார்பாக கௌரவப்படுத்துகிறார்கள். அவருக்கு முன்னாடி ஓனரை படுக்க போட்டு குமார் அவர்கள் தவி வருவதாக தெரிகிறது. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்த இங்கே வரும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற போட்டோகிராபி வெள்ளலூர் நாட்டுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் பெரிய அம்பலம் கட்டாணிப்பட்டி பெரிய அம்பலம் சார்பாக பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மாலை வாங்கிட்டு போங்கடா, பிளாக்ல விற்கலாம்டா, 70 ரூபாய் வாங்க. நாடகத்தினுடைய அமைப்பாளர் வடமாடு வர்ணனை புகழ் எனது செல்ல தம்பி மகேந்திர பூபதி அவர்களுக்கு
கட்டாணிவட்டி கிராமம் மாலை நிவத்து பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த மாலையை போட்டதுக்கு அப்புறம் ஒரு 200 ரூபா கொடுத்தா கூட ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சிருக்கலாம். நன்றி. இந்த மாலையை என்ன பண்ண போறோம்? மைக் ஸ்டாண்ட்ல தொங்க போடு. காஞ்சி போனதுக்கு அப்புறம் ஓட்டு மேல போட போறோம். துண்டு எடுக்கிற ஆளுங்க ரப்பா எடுங்கய்யா. துண்டு நைஸா இருக்கு, கட்டி குடிக்கும் போது எல்லாமே தெரியுது. பாத்ரூம் தாப்பா போட்டு குடிச்சா எவனுக்கு தெரிய போகுது? ஒன்னே தாண்டா சொன்னேன். வந்து பொன்னாடி அணிவித்து மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தால் நன்றி. ஏன்னா கட்டாணிவட்டி வீரமுக்க நாயமுக்க ஊரு, நல்ல கிராமம். வந்தாரு அந்த ஐயா, சொன்னாரு அம்பலார் ஐயா, என்னைய வருஷம் நீங்க வரணும் தம்பி, உங்க வருகைக்காக இந்த ஊரு காத்திருக்குன்னு சொன்னேன். அந்த அம்பலார் ஐயா பாதம் தொட்டு நன்றி வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வர்ற ஐயா, வாரேன். இப்படி பிள்ளைகளை தூக்கிட்டு நடக்க சொல்லுங்க, வாரேன். குறுக்க முறுக்க போதுங்க, செகுல அரைஞ்சு விடுங்க, சின்ன பிள்ளை சொல்லுவீங்க. ஏன்னா சில ஊர்ல எனக்கெல்லாம் மாலை ஓடும் போது பெரிய ஆளு பேசுறாரு. அன்னைக்கு ஒரு ஊர்ல இந்த மேடைக்கு, ஆமாடா, இந்த மேடைக்கு இந்த தம்பியை 12 வருஷமாக தேடணும், இவன் அகப்படவில்லை. ஆனா இன்றைக்கு இவன் வசமாக மாற்றிக்கொண்டான். இவனை காலை வரைக்கும் நொங்கை பிதுக்கி பிறகு நாங்கள் அனுப்புவோம். தம்பியினுடைய நடிப்பை நாங்கள் யூடியூப் கோலுக்கட்டு டீப்புலை பார்த்திருக்கிறோம். இவர் அன்பாலயம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார். அப்படி சொன்னவர் திருப்பி என்ன சொன்னார், உங்க பேர் என்ன தம்பி? அப்ப அந்த ஊர்ல இருக்கலாமா? ஏன்னா அப்படியெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க. நீங்க நினைக்கிறது மாதிரி நாடக மேடைக்கு வெளியில்தான் நடிகன் சிரிச்ச முகத்தோடு நாங்க நடித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளையில் நாங்க படுகின்ற அவஸ்தை யாருக்குமே தெரியாது. உண்மையிலே உள்ள ஆளுகள்லாம் மற்ற ஊர்கள்லாம் தும்முன்னு வருவாங்க. அன்னைக்கு ஒருத்தன் செல்பின்னு என்கிட்ட கேட்டுவிட்டு என் செருப்பு தூக்கிட்டு போயிட்டேன். அப்படிலாம் நடக்கும். போட்டா எடுக்கணும் போதையில வருவாங்க. ஆனா கட்டாணிப்பட்டி கிராமத்திலே எந்த ஒரு குறையும் இல்லை. அன்பான மக்களை மீண்டும் மீண்டும் உங்களை வணங்குகிறேன். ரொம்ப சந்தோஷம். வர்ற காசு பூரா 100 ரூபாயை தாண்டலையே. மயிலை நாடு தலை கிராமம் கட்டாணிப்பட்டி ஆறு கண்ணன் ஆறு பிரபு சார்பாக 101 அம்பளி பலத்து பருவப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. எங்களுடைய எம்கேஆர் அன்பாலயத்திற்கு துரைப்பாண்டி கண்ணகி சார்பாக அன்பாலயத்திற்கு 1001 அன்பல் வெளிக்கின்றார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகின்றோம். அம்பளி பலத்து பருவப்படுத்திய ஐயா பேர் என்ன? துரைப்பாண்டி கட்டாணிப்பட்டியா? ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டுல இருந்தீங்களா? வெளிநாட்டுல இருந்தீங்களா? எந்த நாடு? துபாயில. கோடாலி தேல இருக்க? சரி, கோடாலி தேலமும் பிரிச்சு நடிப்பாங்கல்ல. சரி சரி. இந்த வெளிச்சத்துல இருக்கு லைட்டை கொண்டு வந்திய. வெளியே போகும்போது அடிச்சு பார்த்துக்கிறீங்களோ? கவட்டுக்குள்ள கண்டங்கிற வரக்கான். நன்றி ப்ரோ, தேங்க்யூ. கொஞ்சம் மிஸ் வெதர்ல அடிச்சிருப்பேன். Oh my God! கட்டாணிப்பட்டி கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத கருப்பன் ஐயா, கருப்பே கெட்டவரம் தாரார் ஐயா, கருப்பே கெட்டவரம் தாரார் ஐயா. கட்டாணிப்பட்டி கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத கருப்பசாமியா, கருப்பசாமி கெட்டவரம் தாரார் ஐயா, மக்களுக்கு கெட்டவரம் தாரார் ஐயா.
வீட்டுல போய் பாடு. விளையாட்டு என்பது வெற்றி தோல்வி ஜகஜம். ஆனா என்ன தோல்வி அடைந்தாலும் இடத்தை மீண்டும் விட மாட்டான் என் தமிழன். தமிழனுக்கு என்னைக்குமே வெற்றி தான். என் தமிழன் எதுல வெற்றினா, எந்த சாதி மதம் பார்க்கும் போது வீட்டுக்கு வந்தவனே செம்பு நிறைய தண்ணி மந்து கொடுத்து சோறு போடக்கூடிய ஒரே குணம் படைத்த என் தாய்மார்களுக்கு மிஞ்சி எவன்டா ஜெயிக்க போறேன்? என் தமிழக தாய்மாரை அடிச்சுக்கிற ஆளே இல்லை. கை மட்டும் தட்டியே 10 பைசா நகட்டலையே பக்கியலா. வீட்டுல இருந்து ரேச அரிசி உப்புலாம் கொண்டு வாங்க, மிளகா சீரகம் சோம்பு பழைய கோமணம் அள்ளிட்டு வாங்குறாங்க. டாட்டாஜி அள்ளிட்டு போறோம். கோமணத்தை வச்சுக்கிறானே எவ்வளவு போறான். வேர்வையை தொடச்சுக்குவேன், பருவு வராது, போட முட்டை போல. ஏன்னா பெண்கள் நாட்டினுடைய கண்கள். கம்மா கரம்ப ஆவரம் கொலையெல்லாம் தேய்ச்சி குடிச்சதுனாலதான் இந்த 4 அப்பத்தா பாரு மண்டை தலை கிண்ணு இருக்குவாரு. அது கூட கம்மா கரம்ப என்னத்தான் ஆவரம் கொலைய அரைச்ச அப்பி நீ குளிச்சா. எங்க அப்பத்தாவுக்கெல்லாம் எங்க ஐயா பெரிய ஓடாங்க. நாங்க எங்க அப்பத்தாவெல்லாம் ஷாம்புலாம் இல்லையே, கம்மா கரம்பதான். கம்மா கரம்பு 3 முடிய கரைச்சுக்கிட்டு தலையில அப்பி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும் குப்பையை பூரா அள்ளிட்டு போயிடுவான். இங்க மசூர் தரைக்கு தொங்கும். இப்போ ஒரு பொம்பளை தலைமுசத்தை விரிச்சு விடுற முடி அங்கே கிடக்கு, அவன் அங்கே போயிட்டான். பூரா ஒட்டு மசூர். என்னத்தான் சிரிக்கிறிய? புருவத்தை கிளீன் பண்றதுக்கு 300 ரூபா கொடுக்குறிய, புருஷனை கிளீன் பண்ண 200 ரூபா கொடுக்குறியா? 100 நாள் வேலை. 100 நாள் வேலை திட்டம் என்பது இந்த உலகத்திலே நமக்கு அவசியம். ஏனென்றால் இந்த 100 நாள் வேலை திட்டம் எது கொண்டு வந்தாங்கன்னா, வயதான காலத்திலே தன்னுடைய மகனோ மகளோ கைவிட்டால் சோத்துக்காக அடுத்தவன் வீட்டுல போய் கையேந்த கூடாது என்பதற்காக வயதானவர்களுக்காகத்தான் இந்த 100 நாள் வேலை. ஊர்ல உள்ள அந்த புல்லுகளை இந்த குப்பைகளை பிறக்கி சுத்தம் பண்ணதுனால அவளுக்கு காசு வைக்கும் கிடைக்கும். அதுக்கு தானே 100 நாள் வேலை. இப்போ எல்லாரும் கிளம்பிட்டேன். 100 நாள் வேலைக்கு வர்றேன், ஆடி கார்ல வர்றேன். பணக்காரன் போறேன் மிஸ் வாரு. நீ நான் 100 நாள் வேலையை வெட்டிட்டாலும் தாய் மம்பட்டி முறிஞ்சிடும். ஐயா அந்த பாடியை கொண்டு போய் அங்கிட்ட ஏதாவது பண்ணுங்க. இங்கிட்டு வாப்பா, இங்கிட்டு வந்து இப்படி உட்காரு. இங்க வரையா சீட்டு விளையாடுறோம் 10 ரூபா ஓட்டு. எப்படி இங்க இருந்து கோரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. விவசாய நேரத்துல இந்த 100 நாள் வேலையை கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள் அன்பு உறவுகளே. ஏன்னா விவசாயம் முக்கியம். கைதட்டுங்க உறவுகளே, விவசாயம் முக்கியம். அப்பெல்லாம் ஏத்தா என் வீட்டு வயக்காட்டு களை எடுக்கணும்னா துமுத்தூணு பொம்பளை வந்து வயக்காட்டுல விழுந்து நாத்த உழப்பி நான் வர்றேன் நீ வர்றேன். எப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வீடு விடா தட்டுறாங்க. எக்கா ஒரு நாளைக்கு களை எடுக்கவா போடி, இன்னைக்கு சீரியல் போட்டுருவாங்க. உனக்கு என்ன 100 நாள் வேலைக்கு போனா நோகாம 300 ஓவா ஏத்திட்டாங்க. இப்போ பொம்பளைய வந்து வயக்காட்டுக்குள்ள இறங்குறதுக்குள்ளே குட்டை பிஸ்கட் இருந்தாத்தே வயக்காட்டுக்குள்ள கால் வைப்பேன். குட்டை பிஸ்கட்டு 12 மணிக்கு நம்மால் வடையை திண்டு குசிக்கிட்டு வந்துடுறேன். பயிர் உரம் எரிஞ்சு நாடு சிந்திக்கும். விவசாயம் முக்கியம். உலக இந்தியாவில் இருக்க மாநிலத்துக்கு பூரா நெல்லை கொடுத்த என் தமிழன் இன்னைக்கு விதநெல் வாங்குறதுக்கு கேரளா பொன்னி கர்நாடகா அப்படின்னு வந்துருச்சு. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆத்தா பாவாடை தாவணியில எங்க தலானிக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டியா? பாவாடை தாவணி இந்த ஆத்தா உட்காந்துருக்கு. இதுக்கு வயசுக்கு வரும்போது தாய் மாமே அண்டாவை கொண்டு வருவேன். அண்டாவை கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படி போனாங்க. இன்னைக்கு அண்டாவை கொண்டு தாய் மாமே போதையில வர்றவே திருப்பி வீட்டுக்கே கொண்டு போயிருவேன் நிதானம் இல்லாம. பாவாடை தாவணி பாவாடை தாவணி போட்ட காலத்திலே இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் குறைந்தது. இன்னைக்கு நீங்க அயல் நாட்டு பெண்கள் அணியக்கூடிய உடையெல்லாம் அணியிறிய. ஐ கீல்ஸ், லெக் கீல்ஸ், நொப்பத்தா ஈர்க்கி செருப்பு ஒவ்வொன்னு 7 அடி 8 அடி போட்டவனே ராமேஸ்வரம் கடல் நண்டு மாதிரி. நாகரிகம் எங்கே? எல்லாமே மாறிக்கிச்சு. உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பால். அதுக்கப்புறம் அத்தனை பொருளும் கலப்படம் தான். டீ கடை மாதிரி 1 லிட்டர் பாலுக்கு 7 லிட்டர் தண்ணியை கலந்து ஆத்துறேன். டர்ரு வட உரமே இப்படி போட்டு திடீர்னு கம்பு கொட்ட மசூர் ஊரம். ஐயோ என்னத்த சொல்ல, நல்ல கணச்சுக்கத்தான் சிந்திக்கணும்.
எல்லாம் மாறிக்கிருச்சு. தாலாட்டு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நீ புத்துரா அடுப்பேத்துறா மயிலாட். தாலாட்டு பாட்டு. எங்க ஆத்தா வேறு முத்துவள்ளி, எங்க அம்மா வேறு. எங்க அம்மா படிக்கல, ஆனா எங்க அம்மா பேசினா 10 பொம்பளைய கூட இருந்தாலும் சிரிப்பாங்க. எங்க அம்மாவுடைய சீன்ல இருந்து உருவானது அந்த எம்கேஆர். எங்க அம்மா அப்படி நகைச்சுவையா பேசுவாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்க தமிழன் எத்தனையோ சினிமா நடிகர்லாம் என்னைய பார்க்க வைத்தது இந்த நாடக கலை. தம்பி பேசாம இருப்பா, சூத்து வச்சு போங்க அப்புறம். அதெல்லாம் உங்க ஆத்தா பாட்ட வச்சுக்க. வேற ரூம் பாய் மாதிரி வந்துகிட்டே இருக்காண்டா. பேசுறா தம்பிடா. கட்டாணிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜ்குமார் பத்மாவதி சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்திற்கு 501. மேலும் கட்டாணிப்பட்டி பிரபல தொழிலதிபர் மற்றும் பந்தய மாட்டினுடைய உரிமையாளர் வடமஞ்சி உருட்டு காலையினுடைய உரிமையாளர் சக்தி முருகன் சார்பாக 501. மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் முத்தான முதன்மை முதல் கிராமம் அருணாசல தேவர் அகிலேஷ் தேவர் சார்பாக 201 எம்கேஆர் அன்பாலயத்திற்கு வழங்குகின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். காசை வெட்டி போட்டுருவேன் அப்புறம். அவன் அடிக்கடி வருவேன். என்னடா என்னப்பா? கட்டாணிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் பிரபாவதி சார்பாக 501. கட்டாணிப்பட்டி பிரபல தொழிலதிபர் சக்தி முருகன் சார்பாக 501. மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் முத்தான முதன்மை முதல் கிராமம் அருணாசல தேவர் அகிலேஷ் தேவர் சார்பாக 201. நினைச்சு வர்றிய என்னடா? மேடையில முனி ஓட்ட இருக்கடா, செஞ்சாவளா இருக்கணும் போ. அம்பளிப்பூ வாரி வாரி வழங்கிய அன்பு உறவுகளே, அன்பாலயத்திலே மக்கள் இருந்தாலும் ஏதோ தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கியா. எதை இந்த கோமாளி இந்த கூத்தாண்டாத்தையும் அந்த ஏழை வலையில காப்பாற்ற முடியும். நல்லா இருப்பேன். ஏன்னா அன்பாலயத்துல முதியோர்களும் சிறுவர்களும் சிறுமிகளை வளர்த்து வருகிறேன். உங்க பகுதியில் யாரேனும் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டா நீங்க விட்டுவிட வேண்டாம். ஐயா அந்த சின்ன குழந்தைகளை கொஞ்சம் சொல்லுங்கய்யா, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரே விஷயம், எங்க அம்மா பிறந்த ஊர்ல தான் இந்த அன்பாலயம் கட்டினேன். எங்க ஆத்தா பிறந்த மண் அப்படி ஒரு மண். இந்த உலகத்துல யாருமே அதிக நாள் இருக்க போவதில்லை. இருக்க வரை இல்லாதலுக்கு உதவி செய்வோம். அடுத்து வையாசி ஒண்ணுனா என்னுடைய அன்பாலயம் திறப்பு விழா நாள். இந்த வருஷம் நான் திறப்பு விழாவை கொண்டாடவில்லை. வையாசி 1ஆம் தேதி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அடிக்கல் நாட்டி ஒரு 5 வீடு கட்ட போறேன். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு. இப்ப நான் செய்யும் போது இப்ப தெரியாது. நல்லவர்கள் என்னைய பொறுத்தளவு நல்லது செய்ய நினைக்கக்கூடிய நல்லவங்க இந்த தமிழகத்துல அதிக நாள் வாழ மாட்டான். எல்லாரும் எடுத்துக்க, அவ்வளவுதான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. என்ன நிரந்தரம்? கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆளுகள்லாம் செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவேன்? சின்ன பையன் சொல்லுவேன், இந்த பாடி எப்போ எடுப்பிய? அவன் எத்தனை கோடி வச்சிருந்தான்னு. முதல்ல வயக்காட்டில் வேலை பார்த்து உழைச்சான். எங்கள் அப்பத்தா எங்கள் ஐயா காலத்துல எல்லாம் சுகரு ப்ரெஷரு டிபி அட்டாக்கு இதெல்லாம் இருந்துச்சா? இல்லை. அப்போ நடந்துக்கிட்டே பெரியவங்க பேசிக்கிட்டே போவாங்க. உனக்கு எத்தனை வயக்காடு அறுத்துட்டியா? ஆள் கிடச்சிச்சா? நெல் எத்தனை கூட வந்துச்சு? மூத்த வழி எங்கே கட்டி கொடுத்துருக்க? மயம் எப்படி இருக்கேன்? இப்படி விசாரிச்சுட்டு நடந்தாங்க. எப்ப சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில். இப்போ 2 பெருசு நடந்துக்கிட்டே விசாரிக்கிறாங்க. உனக்கு சுகர் எம்புட்டு? எனக்கு 370. உனக்கு 400. ஒரு விரல எடுத்துட்டாங்க. எனக்கு நாளைக்கு காலை எடுத்துருவாங்க. ஏன்? தர்மம் செய். என்னுடைய குலதெய்வம் அழகமலையான் 18ஆம் படியான். என்னுடைய சாமி, அதை வணங்குவேன். எங்க அம்மா அப்பா வணங்குவேன். அடுத்து ஒரு ஆள்கிட்ட நான் காலில் கும்பிட்டு விழுகிறேன்னா அதை யார் தெரியுமா? பசின்னு வந்து ஒரு ஏழை சிறுமி கை நீட்டும் போது அவள் பசிய போக்குறேன் பாரு தமிழன். அவன் தான் நான் வணங்கக்கூடிய 3வது கடவுள். பசி பசின்னு பேசுறானே அப்படின்னு நினைப்பேன். நான் சென்னையில கிழிஞ்ச டவசரை போட்டுக்கிட்டு மாத்து உடையில மெரினா கடற்கரை அண்ணா டவர்லாம் முறுக்கு வியாபாரம் பார்த்தேன். நான் எங்க குடும்பம் அவ்வளவு கஷ்டமான குடும்பம். அதனாலதான் இதை விட்டு என்னால் சாகிற வரைக்கும் மாற முடியாது. ஏன்னா வலி அப்படி வலி உண்மையாக. இனிப்புன்னு சொன்னா திண்டு பார்த்தா தான் சுவை தெரியும். அதனால இருக்கு வரை நீங்கள் உங்களால் முடிஞ்ச
உதவி செய்யாவிட்டாலும் ஒருவேளை 10 பேருக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு சோறை போடுங்கள். அதுவே உங்க குடும்பத்தை கொடானா கோடி வாழ்த்துக்கோடு நல்லா வைக்கும். யாரா வந்தா காசு கொடுக்குற மாதிரி மனப்பிராந்தியா? மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி மீசை செல்வநாதன் எம் இளையராஜா சார்பாக ரூபாய் 501. மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி மீசை செல்வநாதன் எம் இளையராஜா லோட்டஸ் சார்பாக 501 வழங்கி கௌரவிக்கின்றார்கள். மேலும் கட்டாணிப்பட்டி பெரியம்பலம் ராஜா சேதுராமலிங்கம் அம்பலம் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்திற்கு 501 வழங்குகின்றார்கள். மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் கட்டாணிப்பட்டி பசு அவனுக்கே தெரியல நடிப்பேன் அப்படியே என்னை கேட்கிறேன். பஞ்சாயத்து இருந்தா பஞ்சாயத்து சார்பாக 201 வழங்குகின்றார்கள். ரொம்ப அற வாங்க போறேன். அப்ப ஏச்சு இது வந்துட்டேன். அடுத்து ஒரு பாட்டு பாடிக்குவோம். பழைய பாட்டு உனக்காக பாடுறேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா துபாயிலிருந்து லைவ் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்கள், வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற என் உறவுகள் அத்தனை பேருக்குமே கோடான கோடி நன்றி. வேற பாட்டு பாடவா? கிளி மஞ்சரோ அரிகஜரோ ஏதோ 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 காட்டுவாசி காட்டுவாசி கொட்டையை புடிச்சு கத தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது திணைமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லு மருந்து எது கண்ட பசும்படியிலே படர மருந்து நான் என்னாலும் பாதி என்ற செல்ல மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? எங்களுடைய
அழைப்புதலை ஏற்று குறிப்பிட்ட நாள்ல இந்த நாடகம் புக் பண்ணா எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த மயில்ராயன்கோட்டை நாடு என்றாலே மஞ்சத்துண்டுக்கு பெயர் போன நாடு. அந்த நாட்டிற்கு எங்களுடைய அழைப்புதல் ஏற்று வருகை புரிந்து இந்த நாடகத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட நடிகர் MKR அன்பாலயத்தினுடைய நிறுவன தலைவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர். வயசுல சின்னவர்தே நீங்க, இருந்தாலும் அன்பு வாராவடன்னு கூட சொல்லு, காது தராம போயிடுவேன். அருமைக்குரிய அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் MKR அன்பாலயத்திற்கு மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் கட்டாணிவட்டி லோட்டஸ் இளையராஜா அவர்கள் சார்பாகவும் மீசை செல்வராஜ் சார்பாகவும் 1001 அன்பாலயத்திற்கு அன்பளிப்பு விളിக்கின்றார்கள். மேலும் சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு கட்டாணிவட்டி தொழிலதிபர் மலேசியா தொழிலதிபர் செல்லக்கிளி விஜய் சார்பாக 501 அன்பளிப்பு அளிக்கின்றார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார். வடக்கே மலநாடு மலிகுண்ட நாடு, தெக்கையான் திருநெல்வேலி செல்லாமா தட்சிணாபூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு, வச்சு வளர்க்க முடியாம ஒட்டிவிட்டா தண்ணீர மலத்தாத்து தண்ணியில நீ மேநாட விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கலப்பை வணங்கி இந்த கட்டாணி வட்டி நாட்டை காக்கக்கூடியதா என் பொல்லாத கரடி கருப்பை வணங்கி 5 சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட உனக்கு பச்சை புள்ள ரூபத்தில காட்சி அளிக்கும் என் காளியம்மனை வணங்கி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் மயிலாடுதுறை நாடு கட்டாணிவட்டி கிராமத்திலே கட்டாணிவட்டி அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக கரடி கருப்பர் ஆலய பங்குனி படைப்பு மற்றும் காளியம்மன் சுவாமி பங்குனி பொங்கலை உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திண்டுக்கல் மண் கண்டெடுத்த சீனிவாசன் சீனிவாசன் மனிதர் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேசுற அஞ்சுதம். எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் இந்த வள்ளி பேரை சொன்னாலே நீங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. எம்ஏ ரேணுகா தேவி எல்லாரும் நினைக்கும் பொம்பளை ஆளுகள்லாம் எம்ஏ படிச்சுட்டு இந்த பிள்ளை வள்ளி ஓடுது தாய். அவ ஆத்தாப்பை இன்சில எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குணத்திலையும் தங்கம், அவன் பாட்டிலையும் சிங்கம். எனது அந்த தம்பி வையாபுரி கிராமத்தை சேர்ந்த செந்தில் குமாரன் அவர்கள் நாவலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு எத்தனை ஆறுமணிய சக்கரவர்த்தியை நான் பார்த்திருக்கிறேன் 19 ஆண்டுகளாக. எல்லா ஆறுமணிய சக்கரவர்த்தியும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, நான் மரியாதை கொடுப்பேன், அன்போடு தான் பழகுவார்கள். ஆனால் இந்த ஆறுமணிய சக்கரவர்த்தி கிறிசு கட்டவைய என்னை நோத்தாங்க மாட்டேன். ஜாதகத்திலே உன் கொலை டெத் எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, பச்சை குத்திட்டு வழிதாங்க அதே மாதிரி தான் கெட்ட ராஸ்கல் ராதாய். இந்த தாய்மார்கிட்ட என் அன்பு தமிழர்கிட்ட இந்த கட்டாணிவட்டி கிராமத்துல இவன் கைதட்டு வாங்குறானா இல்ல இதோடு இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறானா? காட்டி கொடுத்துருவேன் ப்ரோ, என் நாடு ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்னடா சொன்ன, எதில் விட்டேன்னு சொன்னா வாயில விட்டேன்னு சொன்னீங்க. இப்ப விடுவார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் ப்ரோ. எப்படி காட்டி கொடுத்த முடியா பேச்சு வாத்துக்கமா சொன்ன சொல்லல. ஆறுமணிய சக்கரவர்த்தி இவன் பாடுகின்ற பாட்டுக்கெல்லாம் என் தாய் குளங்களை கைதட்டினா நீ இந்த ஊர்ல கொரோனா இடத்துக்கு வாசிட்டு மகேந்திர பூமதி கொடுப்பேன் காசு வாங்கிட்டு உன் குடும்பத்துக்கு கசகசாவை மொட்டாட்டி இல்லைன்னு சொல்லிச்சான், மசாலா சாமான் இல்லைன்னு சொல்லிச்சான், புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வாங்கிட்டு உன் மகளுக்கு அப்பம் வாங்கிட்டு போ. அப்படி இல்லைன்னா இந்த மிஷினை வந்துட்டு 150 ரூபாய்க்கு வித்துரு.
ஆறுமணிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசைமுரசு புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை ஓட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் போய் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டி ஆற்றுல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளர்வட்ட பத்தால சேத்தனைக்க செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் தண்ணி சக்கரையாயிருக்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே ஆடு கட்டி கேட்டாலும் கொஞ்சே பண்ண கொஞ்சோனே கையில விசிறாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் கொஞ்சே பண்ண கொஞ்சோனே உள்ள மடிச்சு வச்ச அழகமுத்தரமானே என் அம்மா உள்ள மடிச்சு வச்ச அழகமுத்தரமானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிரகமும் சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டு விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூக்க துடி கட்டி ஆற்றுல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலனோட்ட பட்டால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன
பொத்த வேணும் செத்தாள என்ன பொத்த வேணும் செத்தாள என்ன பொத்த வேணும். நான் என்னமோ நினைச்சேன் முட்டை தவளைய கைதட்டு வாங்கி விட்டானே. நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடைகடி குமரன் இந்த ஆளு படுத்துற வாடு வெத்தையை தண்டு விட்டு அன்னைக்கு துப்பி வச்சுட்டாரு. கொட்டையை பிரிக்க வந்தவன் இந்த கலர் தட்டி ஏன் தட்டிலேன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே போய் கம்மாத்தல்ல போட்டு அலசி இவன் மூஞ்சில துப்பு. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டி இந்திர மகன் செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். உண்மையிலேயே நீதாயா நாணத்தேன் 4 தட்டோட வச்சுட்ட. என்னைக்கு இருந்தாலும் விடிய விடிய நீதான் வாசிக்க போறேன். ஒரு சில ஆளுலாம் அரை மணி நேரம் அடிச்சு விட்டு ஊருக்கார டேய் நிறுத்துறா அப்படின்னு சொன்னே தலையை கீழே ஓடுக்கிட்டு இருக்கோம். உன் மண்டைக்கு சின்ன போகும்போது கப்ளிங் வாங்கிட்டு வரேன். கப்ளிங் பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் எங்க அண்ணே சிறந்த ஒரு ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை சங்கத்திலே ஒரு மூத்த கலைஞர். இந்த எத்தனையோ இளைய கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழியாட்ட இருக்கக்கூடிய எங்க அண்ணன் புதுகை தங்கராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும், நாளைக்கு போற ஊருக்கு சாமை வேணும், உடச்சு விடாத. போதும் போதும் போதும். கண்ட்ரோல், பிரஷர் ஏறிடுச்சு. கண்ட்ரோல். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அருமையான கலைஞர், கோயில் பூசாரி வேற எங்க அண்ணே சண்முகம் அவர்கள் சீன் தாளம். வயசான காலத்துல 2 குத்த குத்திட்டு வச்சிரு. உனக்கு நேரத்தை கை இருந்துச்சுன்னா நான் 108க்கு எங்க போவேன். போதும். ஏன்னா விடிய வரைக்கும் உன் கை வலிக்கிறது எனக்கே தெரியும், ஊருக்காரங்களுக்கு தெரியாது. தாளம் போடுறது அவ்வளவு கஷ்டம். சாமியை அழைக்க போறேன்.